ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் 30 டேஸில் நாம் வந்து என்வால்மெண்ட் கவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம என்வால்மெண்ட் சார்பாக இன்றைக்கி என்ன நம்ம டிஎன்பிசியில் இருக்கிற சிலபஸை பார்க்க போகிறோம்னா, CITES அதாவது சைட்ஸ் அப்படின்வாங்க. கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ் ஆஃப் வைல்டு ஃபோனா அண்ட் ஃப்ளோரா. அதாவது வந்து என்னென்னா, இது ஒரு கன்வென்ஷனுங்க. இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ்னால் என்னென்னா, அழிவும் தருவாயில் இருக்கிற ஸ்பீஷியஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த ஸ்பீஷியஸ் அது வந்து போத் ஃபௌனா அண்டு ஃப்ளோரா, அதாவது வந்து என்னென்னா அனிமல்ஸ் மற்றும் பிளான்ட்ஸ் போத் ரெண்டுமே இருக்கிறத வந்து இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு அரிய வகை உயிரினங்கள் மட்டும் ட்ரேட் ஆக போகிறது இல்லைங்க. அரிய வகை செடிகளை கூட ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது வந்து அரிய வகை உயிரினம்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கோ அமெரிக்காவுக்கோ ஏற்றி அனுப்புவாங்க. அதாவது அதோட பல், அதோட தந்தம், அதோட வால், அதோட நிறைய அதோட பாடி பார்ட்ஸோ இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 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 செடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு அரிய வகை செடி. இந்த செடியை வந்து நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து உடம்பு நல்லாயிருக்கும், இல்லை இளமையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அது கள்ள மார்க்கெட்டில் விற்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு தான் இந்த கன்வென்ஷன் வந்து உருவாக்குனாங்க. கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ் ஆஃப் வைல்டு ஃபௌனா அண்ட் ஃப்ளோரான்னு சொல்லிட்டு. இது எப்படி உருவாச்சுன்னா, 1960 காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்ரெகுலேட்டட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் நடந்துச்சு. அதாவது இதுக்கு ஒரு ரெகுலேஷனே இல்லாமல் கண்ணா பின்னான்னு ஒரு திடீர்னு ஒரே நாளில் ஒரு 50 புலி ஏற்றி அனுப்புறது, பொண்ணு அனுப்புறது, மான் இப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு ஒரு அன்ரெகுலேட்டடான இன்டர்நேஷ்னல் ட்ரேட் நடந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் ரெகுலேட் பண்ணணும், இல்லை அழிவும் தருவால் இருக்கிறத தடுக்கணும், இல்லை ஒரு அளவு இருக்கிறத வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஸோ இது எப்போ ஃபஸ்ட்டு பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1963 ஐயூசிஎன் வந்து ஒரு ரெசல்யூஷன் போடுறாங்க. ஐயூசிஎனில் ஒரு ரெசல்யூஷன் போடுறாங்க, ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. அப்போ தான் இந்த மாதிரி இந்த அதாவது சைட்ஸுன்ற இந்த ஒரு கன்வென்ஷனை உருவாக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ தற்போதைக்கு இந்த இதை வந்து பார்ட்டி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 184 பார்ட்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இந்த இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்டுங்க. இது வந்து நேஷ்னலோ சப்நேஷ்னலோ இல்லை, இது ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட். மொத்தம் 184 பேர் இருக்காங்க. எப்போ இது கேம் இன்ட்டு ஃபோர்ஸ், அதாவது கேம் இன்ட்டு ஃபோர்ஸ்னால் எப்போ இது வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமாக 1975. ஓகேங்களா? இந்தியாவும் இதில் ஒரு பார்ட்டி மெம்பருங்க. ஸோ இதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நிர்வாகம் வேணும்ல. இதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஜெனீவான்ற ஒரு இடத்துல இருக்கிற அதுதான் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளை, யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு கிளை, என்விரான்மெண்ட் சார்பாக இருக்கிற ஒரு கிளைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜெனீவாவில். பட் யுனைடெட் நேஷன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நியூயார்க் சிட்டியில் தான் இருக்குது. ஓகேங்களா? இதில் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எப்பப்போ ஒரு ப்ரிலிம்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இது ரொம்ப முக்கியமாக ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுவோம், பார்த்துருக்கீங்களா? அந்த வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே என்றைக்கு வருதுன்னா இந்த இந்த சைட்ஸ் வந்து எப்போ அது வந்து சைன் ஆகிச்சோ அந்த நாளை தான் வேர்ல்டு வைல்ட் லைஃப் டேவாக கொண்டாடுறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகேங்களா? எப்போனா March 3 வருது. March 3 தான் இந்த சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாகிடுச்சு. அதனால தான் நம்ம இன்னி வரைக்கும் வேர்ல்டு வைல்ட் லைஃப் டேவாக கொண்டாடுறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சரி, இதுதான் வந்து இந்த கன்வென்ஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் இது அதோட லோகோ. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல அதோட செக்ரட்டரியேட், அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமோட அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த செக்ரட்டரியேட். ஓகேங்களா? இங்கே தான் வந்து இந்த சட்டத்துக்கான நிர்வாகம்லாம் நடக்குது. சரி, ஓகே. இந்த சைட்ஸ் பற்றி வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லீகலி பைண்டிங்னா என்னென்னா இந்த பார்ட்டி மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு சட்டம் ஏற்றணும். ஓகேங்களா? அது சட்டத்தில் இது இருக்கணும். அது இல்லாமல் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஜஸ்ட் அப்படியே இதை வந்து ஒரு பண்ணணும், ஒரு எத்திக்ஸாக இல்லை, இது லீகலியாக ஒரு பைண்டிங்கான ஒரு விஷயம். ஓகேங்களா? சரி, இது வந்து என்னென்னா இப்போ என்டேஞ்சர் ஸ்பீஷியஸ் எல்லாம் ட்ரேடே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காகவும் மற்ற ஸ்பீஷியஸ்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்காகவும். ஸோ அதுக்கு தான் ஒரு லைசன்சிங் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. ஒரு லைசன்ஸ் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. இவங்களாம் ட்ரேட் பண்ணலாம், இவங்களாம் ட்ரேட் பண்ண வேணாம், இந்த
விலங்குகளை ட்ரேட் பண்ணலாம், இந்தந்த விலங்குகளை ட்ரேட் பண்ணக்கூடாது, இந்தந்த செடிகளை ட்ரேட் பண்ணக்கூடாது, இது ஏன்னா ரொம்ப அழிஞ்சு போச்சு அப்படின்றதுக்காக ஒரு ரெகுலேஷன் சிஸ்டம் கொண்டு வரது தான் இந்த லைசன்சிங் சிஸ்டம். ஓகேங்களா? இதில் வந்து 3 அப்பெண்டிக்ஸ் இருக்குங்க. 3 அப்பெண்டிக்ஸ். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், அப்பெண்டிக்ஸ் 1. இந்த அப்பெண்டிக்ஸ் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டன்ட் வித் எக்ஸ்டென்ஷன், அதாவது கிட்டத்தட்ட அழிவு போகிற நிலைமையில் இருக்கிறதுல இந்த அப்பெண்டிக்ஸ் 1ல் வச்சுருப்பாங்க. கிரேட்டஸ்ட் ப்ரொடெக்ஷன், அதுக்கு தான் இருக்கிறதுலே அதிகமான ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ப்ரொகிபிட்ஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், கமர்ஷியலாக இருக்கிற எல்லா இன்டர்நேஷ்னல் ட்ரேடையும் இதை ப்ரொகிபிட் பண்ணுறாங்க. அதாவது வந்து சுத்தமாக இதை தடையே பண்ணுறாங்க. இந்த 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 அப்பெண்டிக்ஸ் 1ல் இருக்கிற விலங்குகளோ இல்லை ஒரு செடி கொடிகளையோ நீங்கள் வந்து ட்ரேடே பண்ணக்கூடாது கமர்ஷியலியாக. ஓகேங்களா? வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இதுனா பண்ணலாம், பட் கமர்ஷியலாக கிடையாது. ஓகேங்களா? அதுதான். ஸோ அப்பெண்டிக்ஸ் 1னா அதுதான். அப்பெண்டிக்ஸ் 2ல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்பெண்டிக்ஸ் 1க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கொரில்லா. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கொரில்லா இருக்குது பார்த்தீங்களா, அது அப்பெண்டிக்ஸ் 1ல் இருக்குது. ஓகேங்களா? அப்பெண்டிக்ஸ் 1ல் இருக்குது கொரில்லா. ஓகேங்களா? அடுத்தது வந்து சீ டர்ட்டில்ஸ். உங்களுக்கு தெரியும் சீ டர்ட்டில்ஸ்னால் என்ன, அந்த கடல் ஆமை, ஜியான் பாண்டாஸ், இதெல்லாமே வந்து அப்பெண்டிக்ஸ் 1ல் தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் நம்ம ரொம்ப ரேராக பார்க்கக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து அப்பெண்டிக்ஸ் 2ல் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, மே பிகம் எக்ஸ்டின்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க, மே பிகம் எக்ஸ்டின்ட், இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் எக்ஸ்டின்ட் ஆகிடும் வித்தவுட் ட்ரேட் கண்ட்ரோல்ஸ். இந்த ட்ரேடை கண்ட்ரோல் நம்ம பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், இது எக்ஸ்டின்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்டின்ட் ஆக போகுது. ஸோ அதனால் அது கம்ப்ளீட்டாக ப்ரொஹிபிட் பண்ணுறாங்க. செகண்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ட்ரேட் கண்ட்ரோல் பண்ணலைன்னா எக்ஸ்டின்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ரிசம்பிள் அதர் லிஸ்டட் ஸ்பீஷியஸ். அதாவது வந்து ஏதோ ஒரு ஸ்பீஷியஸ் வந்து, இப்போ ஒரு ஸ்பீஷியஸ் வந்து எண்டேஜர்னு வச்சுக்கிங்களேன், அது போலவே இருக்கிற எல்லா ஸ்பீஷியஸும் இவங்க என்ன பண்ணுவாங்க, கள்ள மார்க்கெட்டில் விற்பாங்க, இதுதான் அதுன்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்பீஷியஸும் அதெல்லாம் வந்து இந்த அப்பெண்டிக்ஸ் 2ல் இருக்கும். இப்போ ஒரு கொரில்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கொரில்லா போலவே இன்னொரு உயிரினம் ஒன்று இருக்குது, இதை தான் கொரில்லான்னு சொல்லி வெளியே ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க கொரில்லான்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கும் பாதிப்பு ஏற்படுது. டூப்ளிகேட்டாக இருக்கிற ஒரு உயிரினத்துக்குமே ஒரு பாதிப்பு ஏற்படும். அதனால் அந்த ஸ்பீஷியஸில் அந்த லிஸ்ட் அது அப்பெண்டிக்ஸ் 2ல் வைக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இதில் பண்ணணும்னா என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பர்மிட் வேணுங்க. இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பர்மிட் வேணும், இம்போர்ட் பண்ணுறதுக்கு பர்மிட் வேண்டாம். ஓகேங்களா? ஏற்றுமதி பண்ணுறதுக்கு பர்மிட் வேணும், இறக்குமதி பண்ணுறதுக்கு பர்மிட் இல்லை. இந்த அப்பெண்டிக்ஸ் 2ல் இருக்குது. அதாவது வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக என்னென்னா, அப்பெண்டிக்ஸ் 1லையும் 2லையும் இருக்கிறது முடிஞ்ச அளவு தவிர்க்கிறாங்க அந்த ட்ரேடை. ஓகேங்களா? அதுதான் அர்த்தம். அடுத்தது அப்பெண்டிக்ஸ் 3. கடைசியாக வந்து என்னென்னா அப்பெண்டிக்ஸ் 3. இந்த அப்பெண்டிக்ஸ் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் கண்ட்ரி, அதாவது இந்த ரேஞ்ச் கண்ட்ரினா இந்த உயிரினமோ இந்த செடி கொடியோ இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த ரேஞ்ச் கண்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, இது ஓவராக ட்ரேட் ஆகிட்டுருக்கு, யாரோ வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ரெகுலேட் பண்ணுறதுக்காக மற்ற இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ் கூட ஒரு ஆஸ்க்டு அதர் பார்ட்டிஸ் டு ஹெல்ப் இன் கண்ட்ரோலிங் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். எப்படின்னா, இதை பண்ணணுன்னா ஒரு பர்மிட்டோ சர்டிஃபிகேட்டோ அவங்கக்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? யார் வேணால் பண்ணணுன்றதை தவிர்க்கிறாங்க இவங்க. இந்த அப்பெண்டிக்ஸ் 3 இருக்கிறத ட்ரேட் பண்ணலாம், ஆனால் யார் வேணால் பண்ணணுன்றதை தவிர்க்கிறாங்க. புரியுதுங்களா தெளிவாக? ஃபஸ்ட்டில் இருக்கிறது கம்ப்ளீட்டாக தவிர்க்கிறாங்க அப்பெண்டிக்ஸ் 1. ரெண்டாவதுல இருக்கிறது வந்து எக்ஸ்போர்ட் பர்மிட் இருக்கிறவங்க மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு வந்து எல்லோரும் அதாவது வந்து பண்ணலாம், ட்ரேட் நல்லா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஆனால் அதுக்கு ஒரு பர்மிட்டோ இல்லை சர்டிஃபிகேட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ தேர்டு இருக்குது ரெகுலேட் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு 2 இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ப்ரொஹிபிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதை வந்து தவிர்க்கிறாங்க, இதை ஒழுங்குமுறை பண்ணுறாங்க. வால்ரஸஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கடற்பசு இல்லை கடல் விலங்கு அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அது போலங்க. இது வந்து அப்பெண்டிக்ஸ் 3ல் இருக்குது. அடுத்தது வந்து கேப்ஸ்டேக் பேட்டில், அதாவது கேப்ஸ்டேக் பீட்டில்ஸ்னுவாங்க. பீட்டில்ஸ்னால் என்னென்னா அந்த வண்டு அது போல் இருக்குதுங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்தியா அண்டு சைட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு பார்ட்டி மெம்பர். ஓகேங்களா? இந்தியா வந்து என்னது, ஒரு விதமான 184 பேரில் இந்தியாவும் ஒரு பார்ட்டி மெம்பர். அப்புறம் ரிமூவ் ரோஸ்வுட் ஃப்ரம் அப்பெண்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த ரோஸ்வுட்டை வந்து அப்பெண்டிக்ஸ் 2லேருந்து எடுங்க. ஆட் கெக்கோ டு அப்பெண்டிக்ஸ் 3, அப்பெண்டிக்ஸ் 2ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கெக்கோனா என்னென்னு பாருங்கள், இங்கே பாருங்கள், இதுதான் வந்து கெக்கோ கெக்கோனா இதுதாங்க கெக்கோ. ஓகேங்களா? அது ஒரு விதமான பல்லி, வேறு ஒன்றும் இல்லை. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இது ஏதாவது ஒரு மெடிக்கல் பர்பஸஸுக்கு ட்ரேட் ஆகுங்க, இல்லை மற்ற விஷயத்துக்கோ, அதாவது ஏதாவது ஒரு இதுலேருந்து ஏதாவது ஒரு மருந்தோ இல்லை ஒரு வேறு ஏதாவது ஒரு கெமிக்கல் பர்பஸுக்கோ யூஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை மற்ற விஷயத்தை ஒரு அருங்காட்சியத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காகவோ இதெல்லாம் ட்ரேட் ஆகும். ஸோ இதே வந்து இந்தியா வந்து அதை ரெகுலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. நான் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நம்ம தொடர்ந்து இன்றைக்கி 2 நாள் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், இன்னும் 28 நாள் இருக்குது. 28 நாளுக்குள்ளார கம்ப்ளீட்டாக நம்ம என்வரான்மெண்ட்டை கவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி, எக்கனாமி,
இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9 சப்ஜெக்ட்டும் நம்ம ரெகுலராக கவர் பண்ணிக்கிட்டே வருவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.